அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பணத்தை வச்சு தான் ஒரு மனுஷனையே எடை போடுற காலமாக இருக்குது. இப்படி உள்ள சுச்சுவேஷனில் பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியலை. ஸோ இதில் எப்படி நம்மளால் பணம் சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் நிறைய பெண்கள் பணம் சேமிக்கிறதே கிடையாது. நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் பணத்தை சேமித்து பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக 1,00,000 ரூபாய் உங்களால் பணத்தை சேமிக்க முடியும். அதற்கான மெத்தட் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசூஸ் டைரி. நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய மெத்தடு நம்ம போட்டிருக்கோம். அப்படின்றதுனால தான் கொஞ்ச நாளாக நான் இடையில போடலை. சரி, உங்களுக்காக புதுசான ஒரு மணி சேவிங் டிப்ஸ் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில உள்ளக்கூடிய பாயிண்ட் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு மணி சேவிங் பண்ணுறதுல ஒரு சின்ன ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். ஃபிக்ஸ் த பக்கெட். அதாவது ஒரு பக்கெட்டு ரொம்ப ஓட்டையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை டேப் வாட்டரை திறந்து விட்டு அந்த பக்கெட்டு ஃபுல்லாகும் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பக்கெட்டு ஃபுல்லாகவே ஆகாது. ஏன்னா அந்த பக்கெட்டில் ஓட்டை இருக்குது, அது வழியாக தண்ணி வெளியாகிட்டே இருக்குது. இப்படி தான் நிறைய பேரோட லைஃப்பில் பணத்தை சேமிக்க முடியாமல் நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஆனால் வருமானம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலுமே என்னால் பணம் சேமிக்க முடியலை அப்படின்றதுக்கு என்ன ரீசன்னா நம்மளுடைய மைண்ட் செட் அண்ட் நம்மளுடைய வாழ்க்கை முறை. ஸோ இதில் நீங்கள் கஞ்சத்தனம் அப்படின்ற ஒரு மெத்தடை கொண்டு வராதீங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய மெத்தட் சிக்கனமாக எப்படி நம்ம வீட்டை ஹாப்பியாக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி தான். ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீட்டு செலவுகளை கரெக்டாக நம்ம கொண்டு போகணும். வீட்டு செலவு அப்படின்னு பார்த்தாலே முதல்ல நிற்கிறது நமக்கு மளிகை செலவு தான். ஸோ மளிகை செலவில் நம்ம எங்கே போய் நம்ம மளிகை பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. நிறைய பேர் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு திங்ஸ் வாங்குகிறேன் அப்படின்ற பேரில் கண்ணுக்கு படுற எல்லா திங்ஸையும் வாங்கி அள்ளி போடுறது. ஆனால் அது எக்ஸ்பைரி டேட் ஆகி அது கெட்டு போய் கீழே தூக்கி வீசுகிற மாதிரி ஆகுது. இதில் எவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகுது நமக்கு தெரிகிறதே கிடையாது. ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பில் நீங்கள் எழுதி வச்சுட்டு அது மூலமாக அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் மட்டும் கொண்டுட்டு போய் வாங்குங்க. இல்லைன்னா டிமார்ட் இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு அதிகமாக நிறைய ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபரில் போய் வாங்குங்க. இல்லை அப்படின்னா ஹோல்சேல் ஷாப்பில் போய் கூட நீங்கள் மொத்தமாக வாங்கலாம். அதாவது நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னா, நமக்கு அதிகமாக செலவாகிறது நம்ம டிஷ்வாஷ் லிக்விடு, அடுத்து நம்ம வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட். ஸோ இது 2 தான் அதிகமாக நமக்கு செலவாகும். இது சின்ன பேக்கெட்டில் நம்ம விம் லிக்விடு 19 ரூபா பாக்கெட்டு 20 ரூபா பாக்கெட்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறன்றது நமக்கே தெரியாமல் நம்ம வாங்கி போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம நினைப்போம் சின்ன அமௌண்ட்டில் தான் வாங்குகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சின்ன அமௌண்ட்டில் வாங்கக்கூடிய விஷயம் பெரிய அளவில் உங்களுக்கு சேமிப்பை ஏற்படுத்தாது, உங்களுக்கு செலவை தான் ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் இப்படி பெரிய பேக்காக வாங்கும்போது உங்களுக்கு அதிகமாக பணத்தை சேமிக்க முடியும். இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா நான் 2 பேக்கெட் வாங்கினேன். ஸோ இது விம் லிக்விட் அப்படின்ற ஒரு பிராண்டே கிடையாது, இது ஜிஃபி அப்படின்ற பிராண்ட். இது நான் பிராண்டை பற்றி பேச வரல. இது 1க்கு 1 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்கெட்டில் 2 லிட்டர் இருக்கும். இதில் மொத்தம் 4 லிட்டர் நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 202 ரூபா போட்டிருக்கு ஒரு பேக்கெட்டோட ப்ரைஸு. ஆனால் இது நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் வாங்கினேன். 200 சம்திங்க்கு 2 பேக்கெட்டுமே நான் வாங்கினேன். இது அந்த ஆஃபர் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அது எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தான் சர்ச் பண்ணி வாங்கிக்கணும். அதே மாதிரி எப்போவுமே சர்ஃப் எக்ஸல் தான் நான் வாங்குவேன் துணி துவைக்கிறதுக்கு. பட் இந்த டைம் இந்த மோர் லைட் அப்படின்ற இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் இது நான் வாங்கினேன். இது 5 லிட்டர் பேக் வாங்கியிருக்கேன். சர்ஃப் எக்ஸல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மட்டுமே 200 சம்திங் வரும். ஆனால் இது மொத்தம் 5 லிட்டர் இருக்குது. இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 525 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இந்த அமௌண்ட்டில் வாங்கலை. ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா சம்திங் என்னமோ நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். 300 சம்திங் ருபீஸ் தான் வாங்கினேன். ஸோ மொத்தம் 5 லிட்டர் நமக்கு 350 ரூபாய்க்கு கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் இது லோ குவாலிட்டியாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பிராண்டிங்காக நான் சொல்ல வரல, என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வாங்கணும்.
எவ்வளோ ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து நல்ல குவாலிட்டியான பொருட்களாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன சின்ன பேக்கெட்டில் பிஸ்கட் நம்ம வந்து 10 ரூபா பாக்கெட்டு 5 ரூபா பாக்கெட்டு வாங்கினா தான் நம்ம பணம் சேமிப்பாகும் நினைப்போம். ஆனால் அப்படி வாங்குறத விட இந்த மாதிரி பெரிய பேக்காக வாங்கும்போது அதில் நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா 2 பேக் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்குற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதாவது 20 ரூபா இல்லைனா 15 ரூபா உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும். ஸோ இது எல்லா கடையிலையுமே கிடைக்காது. ஆனால் உங்கள் பக்கத்துலேயே இந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்படி தான் குழந்தைங்களுக்கு வாங்கிக்கிறேன். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது. இதை மொத்தமாக அப்படியே வெளியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக காலி ஆகிடும்ட்டு நிறைய பேர் பெரிய பேக்காக வாங்க மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சுட்டு பேலன்ஸை நான் தூக்கி உள்ளே வச்சுருவேன். ஸோ குழந்தைங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நான் கொடுப்பேன். அதே மாதிரி நம்மளுடைய கிராசரி ஐட்டம்ஸில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இல்லாத சமையல் எதுவுமே கிடையாது. அதிகமாக நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது பேக்கெட்டாக வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறோம். நம்ம பேக்கெட்டாக வாங்கக்கூடிய பணத்தை நம்ம எப்போவுமே கணக்கு பண்ணி பார்க்குறதே கிடையாது. கொஞ்சம் அமௌண்ட்டு தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது பேக்கெட்டில் உள்ள மசாலா வந்து வீணாக போகக்கூடாதுன்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வீட்டிலையே அரைக்கும் போது அது சுகாதாரமாகவும் இருக்கும், நம்மளுடைய பணத்தையும் அது மிச்சப்படுத்தும். இது வந்து 1/2 கிலோ அளவு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவு பார்த்தீங்கன்னா நார்மல் குச்சி மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ காஷ்மீரி மிளகாய் வந்து அவ்வளோவா காரமாக இருக்காது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். குச்சி மிளகாய் வந்து நல்ல காரமாக இருக்கும். அதனால இந்த ரேஷியோவில் நம்ம நல்லா வெயிலில் 2 நாளைக்கு காய வச்சு அதுக்கப்புறமா ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு மிளகாய் தூள் ரெடியாக வந்துடும். நிறைய நம்மக்கிட்ட கிடைக்கும். அப்போ என்ன பண்ண அப்படின்னு நினைப்பீங்க. மொத்தமாக நான் வந்துட்டு பெரிய ஒரு கேரி பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். கொஞ்சமாக தேவைப்படும் போது நான் பாக்ஸில் வந்து ஃபில்லப் பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் மஞ்சள் தூளுமே. நிறைய பேர் மஞ்சள் தூள் எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. 1/2 கிலோ மஞ்சள் எடுத்திருக்கேன், முழு மஞ்சள் எடுத்திருக்கேன். இது 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். இது கூட 100 கிராம் அளவு சோம்பு சேர்த்து நான் வந்து அரைச்சிப்பேன். எதுக்கு சோம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இந்த மஞ்சளுமே நம்ம வெளியில் பேக்கெட்டில் வாங்கும்போது அதில் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்டிஃபிஷியல் கலர் கூட சேர்க்கலாம். ஸோ நம்ம கண் முன்னாடி நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது உடலுக்கு நல்லது, பணத்தையும் சேமித்து கொடுக்கும். அதே மாதிரி பாசுமதி ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் 1 கிலோ பேக்கெட் வந்து 120 ரூபா சம்திங் இந்த மாதிரி தான் வரும். ஆனால் இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது 65 ரூபா 1 கிலோ இருந்துச்சு. நான் வந்து 2 கிலோ வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி 1 கிலோ வந்து காலி பண்ணியாச்சு. இப்போ 1 கிலோ தான் இருக்குது. டிமார்ட்டில் மட்டும்தான் இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சில அரிசி பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் தரமான அரிசியை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. எப்போ நமக்கு தேவைப்படுதோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள்லையுமே எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்றத நம்ம யோசித்து கரெக்டாக நம்ம குடும்பத்தை ரன் பண்ணும்போது நம்ம பணம் வந்து வீண் விரயம் ஆகாது. அடுத்து ரொம்பவே முக்கியமானது காய்கறிகள், அப்புறம் பழங்கள். இந்த விஷயத்துலையுமே நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்குவீங்க. அதில் ஆல்ரெடி வந்து ஒரு 6 நாள் 7 நாளைக்குள்ள திங்ஸு தான் ஃப்ரிட்ஜில் வச்சு விற்கிறாங்க. அதை நம்ம அதிகமாக ரேட் கொடுத்து வெளியிலேருந்து வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் இன்னும் ஒரு 7 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணும்போது அதில் எந்த ஹெல்த் பெனிஃபிட்டுமே இல்லை, சீக்கிரமாக கெட்டு போய் கீழே தூக்கி வீசிடுவோம். அதனால் டைரெக்டாக நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸு வார சந்தையில் போய் கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் வாங்கிக்கலாம். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வீட்டில் வந்து சிக்கனமாக கொண்டு போனாலுமே வெளியில் கடன் வாங்குற மாதிரியே இருக்குது, கடன் வாங்காமல் என்னால் எப்படி இருக்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு நிறைய பெண்கள் புலம்பிகிட்ருப்போம். ஒரு சின்ன ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இது நான் சொன்னது தான். இது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும், இருந்தாலுமே புத்திசாலித்தனமானது. இது வந்து ஒரு பேக்கில் நான் வைக்கல, ஒரு பர்ஃப்யூம் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். இதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து என்னோட அமௌண்ட் தான். ஆனால் இதை நான் எப்போ எடுப்பேன் அப்படின்னா எனக்கு தேவைப்படும் போது, அதாவது வெளியில் நம்ம யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கி ஆகணும், நம்மளால் சமாளிக்கவே முடியலை, ஒரு 1000 இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும், ஒரு 500 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற டைமில் இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் கைக்கு அமௌண்ட் வரும்போது திரும்ப இது உள்ளேயே நீங்கள் வச்சிடணும். அதாவது நீங்கள் உங்ககிட்டயே கடன் வாங்கிக்கோங்க. வெளியில் அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குறதுக்கு நம்மக்கிட்டேயே நம்ம கடன் வாங்கிட்டு திரும்ப நம்ம வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். இப்படி பண்ணும்போது வெளியில் யாருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் நம்மக்கிட்ட எப்போவுமே பணம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது 3000 அப்படின்றது மினிமம் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட முடிஞ்சு அப்படின்னா 5000 10,000 கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட் வந்து ஒரு கடன் வாங்கின அமௌண்ட் மாதிரி நினச்சிட்டு திரும்ப இது உள்ளேயே நீங்கள் வச்சிடணும். இதுதான் இதோட ப்ராசஸ். இப்படி பண்ணி பாருங்கள், உங்கள் கையில் எப்போவுமே பணம் இருக்கும். நீங்கள் வெளியில் கடன் வாங்காமலும் உங்களால் தவிர்க்க முடியும்.
அடுத்ததான் முக்கியமான டிப்ஸ் எல்லா பெண்களுமே அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம் 2 விதமாக நம்ம செலவு பண்ணுறோம். ஒன்று அவசியம், இன்னொன்று ஆடம்பரம். 2க்குமே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம ஃபேமிலி வந்து கடன் இல்லாமல் நம்மளால் சந்தோஷமாக கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவசியம் அப்படின்றது என்ன, நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அவசியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3மே நம்ம அவசியம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு போகலாம். ஆனால் இதே அவசியத்தை நம்ம ஆடம்பரமாகவும் நம்ம மாற்றிட்டுருக்கோம். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ உணவு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுல எந்த ஒரு கஞ்சத்தனமும் இல்லாமல் நம்ம சிக்கனமாக எப்படி நம்ம வந்து குடும்பத்தை ரன் பண்ணலாம், எங்கே திங்ஸ் வாங்கலாம், வீட்டில் மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பண்ணுறது மூலமாக நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உடை. இந்த உடை விஷயத்தில் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். நம்ம அதிகமாக நம்ம ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு என்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸே இல்லை, என்கிட்ட ட்ரெஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம பஞ்ச பாட்டு பாடிட்டுருக்கோம். நமக்கு என்ன தேவையோ அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இருப்பிடத்தில் நம்ம என்ன அமௌண்ட் செலவு பண்ணுறோம் அப்படின்னா, இதில் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். சில பேர் சொந்த வீட்டில் இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு ரெண்டல் ஹவுஸில் இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலுமே இஎம்ஐ, லோன், ரெண்டல் இப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக இருப்பிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும். அதனால நீங்கள் மந்த்லி இஎம்ஐ கட்டணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். லோன் எடுத்து வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லோன் கட்டி தான் ஆகணும். அண்ட் வாடகை வீட்டில் இருந்தோன்னா நம்ம வாடகை கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த 3 விஷயமே அவசியம். இதையே எப்படி நம்ம ஆடம்பரமாக நம்ம மாற்றி பணத்தை அதிகமாக நம்ம வீண் விரயம் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உணவுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டை அதிகமாக சாப்பிட்றது, ரெஸ்டாரண்ட் போய் அதிகமாக சாப்பிட்றது. ஃபார் எக்ஸாம்பிள், வாரத்துக்கு 3 நாள் நான் வெளியில் தான் வாங்கி சாப்பிடுவேன், வெளியில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அதிகமாக பணத்தை செலவு பண்ணுறது. அடுத்து உடை அப்படின்ற விஷயத்தில் பார்த்தோன்னா, ஒரு நாள் நம்ம வியர் பண்ண ட்ரெஸ்ஸை நம்ம 2000 4000 கொடுத்து வாங்கிடுறோம். வாங்கி எப்போ நம்ம வியர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்போ வாட்ச் ஃபங்க்ஷன் வரும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வியர் பண்ணுவோம். இன்னுமே சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ரொம்ப கிராண்டாக 3000 4000க்கு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸே பத்தாது. ஆனால் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேஸ்ட் ஆகிடும். அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா நமக்கு திரும்ப அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அந்த பணம் நமக்கு வேஸ்ட்டு தான். ஸோ நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னும் சில பேர் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிற இடத்துல இன்னும் ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்னும் 2 ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வைப்பாங்க. அதுவுமே ஆடம்பரம் தான். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம எப்போ கொண்டு வர்றோமோ அப்போவே நம்ம பணம் சேமிப்பில் வந்துடும். அடுத்ததான் நம்ம இருப்பிடத்துக்கு, நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய பணம் எப்படி ஆடம்பரமாகும் அப்படின்னா, நம்ம வருமானம் வந்து ரொம்ப கம்மியான வருமானம் தான் இருக்குது. ஆனால் நம்ம வீடு கட்டி ஆகணும், அவங்கள மாதிரி வாங்கணும், இவங்கள மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு அதிகமான அமௌண்ட் லோன் போட்டு அந்த வீடு கட்டிட்டு அந்த லோன் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்க முடியாமல் நம்ம அப்படியே போராடிட்டுருப்போம். இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயமும் நமக்கு ஆடம்பரம் தான். அப்போ வீடே கட்ட வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. கட்டுங்க. நம்மளால் லோன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வருமானத்தை ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடு கட்டுறதை பற்றி யோசிங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம அமௌண்ட் சம்பாரித்து கொடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம வீடுக்கு வந்துட்டு சேர்த்து வச்சு பணத்தை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பணத்தை வந்து சேமிக்க முடியும். ஓகே, இதுவரை நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபேமிலியை எப்படி கடன் இல்லாமல் நம்ம கொண்டுட்டு போகிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த மெத்தடு எல்லாமே நான் ஃபாலோ தான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள் தான். ஏன்னா இந்த மாதிரி குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அந்த குடும்பத்தையே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. அண்ட் நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, 1 lakh அமௌண்ட் நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு நான் வந்து தம்ப்நெயில்ல போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்திருப்பீங்க. இனி இதில் பார்த்தீங்கன்னா 1 lakh அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியும். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு 5 rupees மூலமாக எப்படி பணம் சேமிக்கலாம், 100 days மூலமாக எப்படி சேமிக்கலாம்னு ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்தாச்சு. இது வந்து புதுசான ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு படி நம்ம பண்ணும்போது உங்கள் வருமானம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலைக்கெலாம் போகல, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன், என்னால் எப்படி பணம் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே இந்த மெத்தடு படி நீங்கள் பணம் சேமித்து பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்து சைடில் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு சேம் இதே மாதிரி நீங்கள் எழுதி நீங்கள் பணத்தை வந்து சேமித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மெத்தட் வந்து ஆன்லைனில் கூட இருக்குது. 1 lakh அமௌண்ட் சேமிக்கிற மாதிரி உண்டியல் இருக்குது. ஸோ அதோட அமௌண்ட்டுமே 250 ரூபா இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டையுமே நம்ம செலவு பண்ணாமல் அந்த அமௌண்ட்டை கூட இந்த உண்டியலில் போட்டுடலாம் அப்படின்றதுக்காகத்தான் இது மாதிரி நானே என்னோடய கைப்பட இப்படி ஒரு அட்டவணை போட்டு வச்சுருக்கேன்.
இதில் கூட கஞ்சத்தனமா அப்படின்ட்டு சில பேர் நினச்சாலும் நினைப்பீங்க. கிடையாது. நம்ம கைப்பட ஒரு விஷயத்த பண்ணி அதில் நம்ம முழு மூச்சாக இறங்கும் போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இது நம்ம கைப்பட எழுதுனது அப்படின்ற ஒரு மன திருப்தியும் கிடைக்கும். இதில் நான் ஒரு ₹100 நான் போடுறேன். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். இது போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு தான் சேவ் பண்ணணும் அப்படின்றதுனால சேவ் பண்ணுறேன். நான் பண்ண இதே டைமில் நீங்களும் சேமிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இன்ஷால்லா சீக்கிரமாக ₹1,00,000 நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம சேமிச்சிடலாம். இப்போ ₹100 போடுறோம் அப்படின்னா அந்த ₹100 கூட அமௌண்ட்டை நம்ம இந்த மாதிரி ஒரு பெண்ணாலேயோ இல்லை ஸ்கெட்சாலேயோ நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ₹100, ₹200, ₹500 இந்த 3 நம்பர் மட்டும்தான் மாற்றி எழுதி வச்சுருக்கேன். இது மொத்தமாக நம்ம கூட்டி பார்க்கும்போது நமக்கு ₹1,00,000 நமக்கு வரும். இதை பார்த்துட்டு நெகட்டிவாக தயவு செஞ்சு யாருமே திங்க் பண்ணிடாதீங்க. ₹500, ₹100, ₹200 நமக்கு கிடைக்காது, எப்படி நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு அட்டவணையை நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. இது 6 மாதத்துலையும் சேமிக்கலாம், 1 வருஷத்துலையும் சேமிக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த அமௌண்ட்டு நான் சேமிப்பேன், என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி இந்த அட்டவணையை நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. உங்களால் ₹10 தான் சேமிக்க முடியும் அப்படின்னா 10 ரூபாயை ₹100 சேமித்து ₹100 போட்டு அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்ம அதிகமாக பணம் சேமிக்க முடியும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.